சென்னையின் எஃப்சி சைனிங்ல ரொம்பவே தாறுமாறா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் அவங்களோட ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாரையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க 2024-25 சீசனிற்காக. 2 பிளேயரை ரீடைன் பண்ணியும் 4 பிளேயரை சைன் பண்ணியும் மாஸ் காட்டியிருக்காங்க. அது எல்லா டீடைலும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சென்னையின் எஃப்சி கடைசியா சைன் பண்ண பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது 9வது பிளேயர் அண்ட் 4வது ஓவர்சீஸ் சைனிங் அப்படின்னா ஸோ அது வேற யாரும் கிடையாது, லூகாஸ் பிரேசிலை சேர்ந்த அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் 2024-25 சீசனுக்காக சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. 1 year கான்ட்ராக்ட் தான். பட் சென்னையின் எஃப்சி பிரேசில் அண்ட் கூடவே அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் இந்த லவ் காம்போ வந்து செமையான ஃபேமஸான ஒன்று. ஸோ அது திரும்பவும் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத நினைக்கும் போது பார்க்க நல்லா இருக்கு. ஸோ இந்த லூகாஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சைனிங்காக தான் இருந்துச்சு அண்ட் சூப்பரான சைனிங்கும் கூட. ஸோ இந்த 29 year வயதான பிரேசிலை சேர்ந்த அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் தான் என்னோட ஃபேவரட் சைனிங் அப்படின்னு சொல்லுவேன் சென்னையின் எஃப்சியை பொறுத்த வரைக்கும். அது சீசன் ஆரம்பிக்க போது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இவரோட சேர்த்து 5வது ஓவர்சீஸ் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சென்னையின் எஃப்சிக்கு வந்து நின்றுருந்துச்சு. 6வதா யாரை சைன் பண்ண போறாங்க அப்படிங்கிறத விட யாரை ரீடைன் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருந்துச்சு. கார்னர் ஷீல்டு ஃப்ரம் ஸ்காட்லாந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு இல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சென்னையின் எஃப்சியில் ஆல்ரெடி பிளே பண்ணியிருக்காரு. போன சீசன் 23-24 அப்பியரன்ஸ் வரைக்கும் சென்னையின் எஃப்சிக்காக இருந்திருக்கு. கோலும் பண்ணியிருக்காரு, அசிஸ்டும் பண்ணியிருக்காரு. ஃபார்வர்ட் பிளேயர் மிட்ஃபீல்ட்லயும் ஆடக்கூடிய ஒருத்தர் தான். ஸோ அவருக்கு வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது இப்போதைக்கு சென்னை எஃப்சி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா கார்னர் ஷீல்டு மேல ஒரு நல்ல நம்பிக்கை சென்னை எஃப்சிக்கு இருக்கு அப்படிங்கிறது கிளீனா தெரியுது. ஸோ இப்போதைக்கு சென்னை எஃப்சியை பொறுத்த வரைக்கும் ஃபார்வர்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தாலே 6-7 பேர் கிட்ட இருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா டேனியல் சீமாவை சைன் பண்ணி எடுத்தாங்க. வில்மர் ஜோர்டன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கியான் நஸ்ரி ஒரு யங்ஸ்டர், குர்கீரத் சிங் அப்படிங்கிற இன்னொரு யங்ஸ்டர், 2 இந்தியன் ஸ்ட்ரைக்கர்ஸை தூக்கி இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கார்னர் ஷீல்டையும் அப்படியே ரீடைன் பண்ணி வச்சிருக்காங்க. கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து ரொம்ப ரொம்ப பலமா இருக்கு சென்னை எஃப்சியோட ஃபார்வர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு பேக்கப்ல கூட சூப்பரான பிளேயர்ஸே பேக்கப் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த டைம் 2024-25 ஓவன் கோயல் ஒரு முடிவோட இருக்காரு அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியுது. அது கிளப்புமே நல்லா சப்போர்ட் பண்றது. ஸோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரியான பிளேயர்ஸை தான் சைன் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க, கெத்து காட்டிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாமே சென்னை எஃப்சி. ஸோ சென்னை எஃப்சியை பொறுத்த வரைக்கும் அந்த 6 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறது இப்போதைக்கு முடிவு ஆயிடுச்சு. நிறைய பேர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கலாம், தமிழ்லயுமே பார்த்திருப்பீங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சென்டர் பேக் சென்னை எஃப்சியோட அயராது உழைக்கிற கேப்டன் அப்படின்னே சொல்லலாம், ரியான் எட்வர்ட்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்து. ஸோ அவரை வந்து சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. சாரி, அவருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருந்தாங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் சென்னை எஃப்சிக்கு அடுத்த சீசனுக்கு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் எக்ஸ்டென்ஷனும் அவர் தான். அது இல்லாம சென்டர் பேக் அண்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரான எல்சினோ டியாஸ் அவரை வந்து சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க ஃப்ரம் பிரேசில். ஸோ அவருமே ஒரு பெரிய சைனிங்கா பார்க்கப்பட்டார். அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பிளேயர் கார்னர் ஷீல்டு ஃப்ரம் ஸ்காட்லாந்து. ஸோ அவரை வந்து பாத்தீங்கன்னா இப்போ கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அவருமே ஒரு நல்ல பிளேயர், ப்ரூவ் பண்ணிருக்காரு ஆல்ரெடி சென்னை எஃப்சில. அதனால அவருக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் லூகாஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட ஃபேவரட்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஃப்ரம் பிரேசில். அது இல்லாம ஸ்ட்ரைக்கர்ஸான சீமா அண்ட் கூடவே வில்மர் ஜோர்டன் 2 பேருக்கும் இப்போதைக்கு சென்னை எஃப்சில வாய்ப்பு சைனிங் கிடைச்சிருக்கு. டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வந்திருக்காங்க. இதுல 2 பேர்ல ஒருத்தர் பிளே பண்ணதா வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. சீமாவோ இல்ல வில்மர் ஜோர்டனோ தான் பிளே பண்ணுவாங்க. இவங்க இல்லாம இன்னும் நஸ்ரி, குர்கீரத் மாதிரியான பிளேயர்ஸுக்கும் நிறைய காம்படிஷன் இருக்கு பிளேயிங் பொறுத்த வரைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் ஸ்டார்டிங் லெவலில் இருக்க போறாங்க, யார் சப்ஸ்டியூட்டா இருக்க போறாங்க, யார் அதிக நேரம் பிளே பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட ரஹீம் அலி வந்து மேக்ஸிமம் ரிலீஸ் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ ஆல்ரெடி இத்தனை ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது சென்னை எஃப்சிக்கு ரஹீம் அலி போறதுக்கான ரூமர் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பத்தின இந்த 6 ஓவர்சீஸ் பிளேயர்ல உங்களோட ஃபேவரட் பிளேயர் யார் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட ஃபேவரட் வந்து லூகாஸ் தான். உங்க ஃபேவரட்டை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சென்னை எஃப்சி பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ஒரு ப்ளூ ஹார்ட்டை போட்டு போயிடுங்க. தேங்க்யூ.